இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிப்பிக்குள் முத்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சிப்பிக்குள் முத்து மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்களும் இப்போ சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பிளாஸ்டிக்கில் உள்ள துளி ஃப்ளவர் அண்ட் அதோட லீஃப், அப்புறம் கிறிஸ்டல் ஸ்டோன் முத்து எடுத்துக்கிட்டேன். இது ஆன்லைனில் தான் வாங்கினது, அப்படியே செட்டாக கிடைக்கிது. அதை வாங்கி தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டெக்கரேஷனுக்காக உள்ள ஸ்ட்ரிங் எல்இடி லைட் எடுத்துக்கிட்டேன். பூ கோக்குற மாதிரி இந்த ஃப்ளவரை அந்த ஸ்ட்ரிங் லைட்டில் வச்சு நம்ம அப்படியே லாஸ்ட் வரையும் கொண்டு வரணும். பூவுக்குள்ளே லைட் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு அந்த ஒயரை கீழே கொண்டு வந்து 2 ஒயரை அப்படியே ஜாயின் பண்ணி சுருட்டி விட்ட மாதிரி அதை திருகிக்கணும். மற்ற எல்லா பூவையும் இதே மாதிரியே லைட்டோடு சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லா பூக்களும் 1 by 1 இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது போல் தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த ஹோல் வழியாக ஸ்ட்ரிங் லைட்டை உள்ளார எடுத்து நம்ம பூவை ரெடி பண்ணிக்கணும். சிப்பிக்குள்ளே கம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் குட்டி குட்டி இலைங்கள்லாம் நம்ம அதில் செட் பண்ணிக்கணும். இப்போ கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்து அங்கங்கே சிதறி இருக்கிற மாதிரி அதில் நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ இது ஹோம் டெக்கர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கிஃப்ட் பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ தான் இந்த சிப்பிக்குள் முத்து வரப்போகுது. க்ளூ வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிப்போம். க்யூட்டான டெக்கர் பீஸ் ரெடி. இதோடு முடியல, இது இன்னும் சில பல மாயஜாலங்கள் காட்டும். அது என்னன்னு பார்ப்போம். வாவ், உண்மையிலே சூப்பராக இருக்கு. நானே எதிர்பார்க்கல. நம்ம ரூமோட ஆம்பியன்ஸே இந்த லைட்டை மாற்றிடும். சிப்பிக்குள் முத்தும் கூடவே மின்சார பூவும். அடடே, என்ன ஒரு கவிதையாக வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய கிராஃப்ட் ஐட்டம் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.